أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أرسله بين يدي الساعة بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا صلى الله عليه وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا كثيرا وبعد فيا عباد الله أوصيكم ونفسي بتقوى الله اتقوا الله العظيم فقد فاز المتقون. கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் அடியார்களே, அல்லாஹுவை பயந்து கொள்ளுமாறு உங்களுக்கும் எனக்கும் அல்லாஹுவின் பயத்தை அல்லாஹுவின் அச்சத்தை நினைவுபடுத்தியவனாக ஆரம்பம் செய்கிறேன். அன்பிற்குரியவர்களே, இந்த உலக வாழ்க்கை ஒரு சோதனை கூடம். அல்லாஹு தஆலா அவனுடைய அடியார்களை, அவன் படைத்த படைப்புகளாகிய நம்மை பல வகையில் சோதிக்கின்றான். சென்ற வார ஜும்ஆவிலே அல்லாஹுடைய அன்பை அடைவதற்கு, அல்லாஹுடைய விருப்பத்தை அடைவதற்கு, அல்லாஹுவிடம் நெருங்குவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும், அல்லாஹுடைய எப்படிப்பட்ட அடியானாக நாம் மாறினால் அல்லாஹ் நம்மை நேசிக்கிறான், ஒரு மனிதன் சாலிஹ் என்ற நல்லடியானாக மாறிவிட்டால் அவனுக்கு கிடைக்கக்கூடிய வெகுமதிகள் என்ன, அல்லாஹ் அவன் மீது பொழியக்கூடிய அன்பு பாசம் கருணை என்ன என்ற விஷயங்களை எல்லாம் ஒரு சுருக்கமாக நாம் பார்த்தோம். அல்லாஹுவின் அடியார்களே, இந்த நல்லவர்களாக ஆக வேண்டும் என்றால் அது கற்பனையால் நடக்கக்கூடிய காரியம் அல்ல. அதற்காக ஒரு முயற்சி தேவை. அதற்காக சில அடிப்படை பண்புகள், அடிப்படை குணங்கள் அடியானிடத்திலே இருக்க வேண்டும். இந்த உலகத்திலே ஒரு திறமையை வளர்த்துக் கொள்வதென்றால், ஒரு பட்டத்தை அடைவதென்றால் அதற்காக இந்த மனிதன் செய்கிற முயற்சியை நாம் பார்க்கிறோம். அல்லாஹு தஆலா ஒரு அடியானை ஒரு தரத்திலே புகழ்கிறான், சாலிஹ் சாலிஹீன், நல்லவர் நல்லவர்கள் என்ற தரத்திலே. அல்லாஹ் விரும்புகின்ற அந்த தரத்தை அடைவதென்றால் அது ஒரு சாதாரணமான விஷயம் அல்ல. அதற்காக உழைப்புகள் தேவை, அதற்காக பல தியாகங்கள் தேவை. குறிப்பாக இஸ்லாமிய மார்க்கத்தின் அனைத்து வணக்க வழிபாடுகள், அல்லாஹ் அவனுடைய வேதம் அல் குர்ஆனிலே எதை நமக்கு அனுமதித்திருக்கிறானோ ஹலால், அவற்றை மட்டுமே நெருங்குவது. அல்லாஹ் எதை நமக்கு தடுத்து விட்டானோ ஹராம், அவற்றை விட்டு விலகிக் கொள்வது. இப்படி ஒட்டுமொத்த மார்க்கத்தின்படி தன்னால் முடிந்த அளவு ஒரு அடியான் எவ்வளவு முயற்சி செய்து இந்த மார்க்கத்தை பின்பற்றுகிறானோ இந்த சாலிஹ் நல்லவர் நல்லவர்களுடைய கூட்டத்திலே அவன் சேர்கிறான். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஸ்ஸப்ரு நிஸ்ஃபுல் ஈமான், பொறுமை ஈமானுடைய சம பாதி என்று சொன்னார்கள். ஒரு அடியான் சாலிஹ் என்ற நல்லவராக ஆக வேண்டும் என்றால் அவரிடத்திலே இந்த பொறுமை இருக்க வேண்டும், சபர் இருக்க வேண்டும். அல்லாஹு தஆலா அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே இந்த சபரை பற்றி ஆரம்பத்திலிருந்து இறுதி வரை ஒரு மூமினிடத்திலே எந்தெந்த கட்டங்களில் எல்லாம் இந்த சபர் இருக்க வேண்டும், எப்படியெல்லாம் இந்த சபரை அவன் கடைபிடிக்க வேண்டும், இந்த சபரை கடைபிடிப்பதால்
அவனுக்கு ஏற்படக்கூடிய பலன்கள் என்ன என்பதை அல்லாஹுவே விவரிக்கிறார். கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் அடியார்களே, நபிமார்கள், அல்லாஹுவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த இறை தூதர்கள் இந்த சபர் என்ற தன்மைக்கு, பொறுமை சகித்தல் என்ற இந்த தன்மைக்கு அவர்களுடைய முழு வாழ்க்கையிலும் அவர்கள் ஒரு ஒப்புமையற்ற சிறந்த உதாரணமாக விளங்கினார்கள். இந்த உம்மத்திலே, இந்த மனித சமுதாயத்திலே நபிமார்களை விட பொறுமையாளர்கள் யாரும் இல்லை. எல்லா வகையான பொறுமைகளும் முழுமையாக நபிமார்களிடத்திலே இருந்தது. அதிலும் குறிப்பாக எல்லா நபிமார்களுக்கும் தலைவராக அனுப்பப்பட்ட முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பொறுமையின் ஒட்டுமொத்த உருவமாக திகழ்ந்தார்கள். அல்லாஹு தஆலாவுடைய இந்த மார்க்கத்தை பரப்புவதிலே அவர்கள் பொறுமையை கொண்டு வெற்றி கண்டார்கள். மனிதர்களுடைய உள்ளங்களை வென்றெடுப்பதிலே பொறுமையை கொண்டு வெற்றி கண்டார்கள். இஸ்லாமிய மார்க்கத்தை கற்பிப்பதிலே பொறுமையை கொண்டு வெற்றி கண்டார்கள். தங்களுடைய சகாக்களை ஒழுக்க சீலர்களாக உருவாக்குவதிலே கண்ணியம், அமானிதத்தை பேணுதல், வாக்கை பேணுதல், கட்டுப்பாடு, சுய கட்டுப்பாடு, சமுதாய கட்டுப்பாடு என்ற அனைத்து விஷயங்களிலும் ஒரு சிறந்த முன்னுதாரணமிக்க ஒரு சமுதாயத்தை உருவாக்குவதிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெற்றி கண்டார்களே. எதன் மூலம் வெற்றி கண்டார்கள் என்றால் சபர் என்ற அந்த பொறுமையை கொண்டுதான். அன்பிற்குரியவர்களே, இன்று நாம் அல்லாஹ்விடத்திலே உயர்ந்த அந்தஸ்தை, சாலிஹ் என்ற சிறந்த அந்தஸ்தை அடைய வேண்டும் என்றால் அதற்கு தேவை சபர் இருக்க வேண்டும். இந்த சபர் என்றால் என்ன? நம்மிலே பலர் சபரை எப்படி விளங்கி வைத்திருக்கிறார்கள் என்றால், இக்கட்டான நேரத்திலே, முடியாத தருணத்திலே ஒருவன் பொறுமையாக இருப்பதை சபர் என்று சொல்வார்கள். எப்போது இவர்களுக்கு சாத்தியம் இருக்குமோ, முடியுமோ, அந்த இடத்திலே இவர்கள் சபர், பொறுமையை கடைபிடிக்க மாட்டார்கள். அதாவது சொல்ல போனால் ஒரு மிருகத்தின் பொறுமை என்று சொல்லலாம். ஒரு ஆட்டை அடிக்கிறீர்கள் நீங்கள், அந்த ஆட்டால் என்ன செய்ய முடியும்? அடியை வாங்கி கொண்டு ஓடுவதை தவிர வேறு வழி இல்லை. அல்லது ஒரு மிருகத்தை ஒரு மனிதன் துன்புறுத்துகிறான், அந்த மிருகத்தால் எதிர்த்து தாக்க முடியவில்லை என்றால் அந்த அடியை வாங்கி கொண்டு ஓடிக்கொண்டே இருக்கும், இவனை விட்டு தூரமாகி கொண்டே இருக்கும். இந்த பொறுமையை பொறுத்தவரை அல்லாஹ் படைத்த கால்நடைகளிடத்தில் கூட இந்த பொறுமை இருக்கிறது. ஆனால் அல்லாஹு தஆலா நம்மிடத்திலே விரும்புகிற பொறுமை என்ன தெரியுமா? நம்முடைய சுய விருப்பத்தோடு, நம்முடைய சுய மனதோடு, நம்முடைய ஆற்றல் அங்கே செல்லுபடியாக ஆகும் என்று இருக்கும் தருணத்திலே நாம் அல்லாஹுடைய கட்டளைக்கு ஏற்ப, அல்லாஹுடைய விருப்பத்திற்காக நம்மை அடக்கிக் கொள்வது, நம்மீது நாம் ஆதிக்கம் செலுத்தி நம்முடைய கெட்ட குணங்கள் வெளிப்படாமல், நம்முடைய தீய குணங்கள் வெளிப்படாமல் நல்ல குணத்தை வெளிப்படுத்துவது, இது ஒரு பொறுமை. ஒருவர் உங்களை ஏசுகிறார், உங்களை திட்டுகிறார், உங்களை அவமரியாதை செய்கிறார். இந்த நேரத்திலே உங்களால் பழி வாங்குவதற்கு சக்தி இருக்கிறது, எதிர்த்து தாக்குவதற்கு சக்தி இருக்கிறது, அவர் சொல்லுகிற பேச்சுக்கு பதில் கொடுப்பதற்கு சக்தி இருக்கிறது. அந்த நேரத்திலே அல்லாஹுவிற்காக அவருடைய அந்த வசைமொழிகளை கேட்டுவிட்டு அல்லாஹுவிற்காக பொறுத்து அவரை மன்னித்து விடுகிறீர்கள் அல்லவா? இது பொறுமை. பெரும்பாலும் எங்கே ஒரு மனிதனுக்கு பதில் பேச முடியுமோ அல்லது எதிர்த்து தாக்க முடியுமோ அந்த இடத்திலே தாக்கி விடுவார்கள், அந்த இடத்திலே பதில் பேசி விடுவார்கள். எங்கே எதிர்க்க முடியாதோ, எங்கே தன் எதிர்ப்பை காட்ட முடியாதோ அந்த நேரத்திலே பேசாமல் இருந்து கொண்டு பொறுமையாக இருப்பது மேல் என்று சொல்வார்கள். அன்பிற்குரியவர்களே, இது பலவீனர்களுடைய பொறுமை. அல்லாஹு தஆலா அந்த பொறுமையை கொண்டு வெற்றியை வாக்களிக்கவில்லை. அல்லாஹு தஆலா அவன் அளித்த பொறுமை, அவன் வாக்களித்த பொறுமை எது? அல்லாஹுவிற்காக வேண்டி அடியான் தன்னை கட்டுப்படுத்துவது. நோன்பை எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த நோன்பு பொறுமைக்குண்டான ஒரு பெரிய பாடம். நோன்பு மாதம் நமக்கு பொறுமையை கற்பிப்பதற்குரிய ஒரு அழகான ஒரு கல்வி கலாசாலை அது. ஒரு மனிதனால் சாப்பிட முடியும், ஆனால் சாப்பாட்டை விடுகிறான். ஒரு மனிதனால் குடிக்க முடியும், ஆனால் குடிப்பை விடுகிறான். தன் மனைவியோடு சேர முடியும், இருந்தாலும் அவளை விட்டு ஒதுங்குகிறான். ஏன்? அல்லாஹுவிற்காக தன்னை அடக்கிக் கொள்கிறான்.
எந்த இடத்திலே தன் இச்சையை செயல்படுத்த முடியுமோ அந்த இடத்திலே செயல்படுத்த முடியாமல் தன்னை அடக்கிக் கொள்கிறான். இதுதான் பொறுமை. இந்த பொறுமை நோன்பில் இருக்கும் காரணத்தால் தான் அல்லாஹு தஆலா அவனுடைய ஹதீஸ் குதுசியிலே கூறும்போது எல்லா வணக்க வழிபாடுகளும் ஆதமுடைய மகன் அவனுக்காக செய்கிறான், ஆனால் பொறுமையை தவிர இல்ல சபர், பொறுமையை தவிர ஃபஇன்னஹு லீ, இந்த பொறுமை எனக்கு சொந்தமானது, எனவே ஃபஅனா அஜ்ஸி பிஹி, இந்த பொறுமைக்கு நான் கூலி தருகிறேன். நேரடியாக அல்லாஹ் நோன்பாளிகளுக்கு கூலி கொடுப்பான். அந்த கூலியின் விவரத்தை பற்றி அல்லாஹ் இங்கே குறிப்பிடவில்லை. ஏன்? நோன்புனுடைய மிகப்பெரிய ஒரு அம்சம் சபராக இருப்பதால் இந்த சபரை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லும்போது இன்னமா யுவஃபஸ் ஸாபிரூன், இன்னமா யுவஃபஸ் ஸாபிரூன அஜ்ரஹும் பிகைரி ஹிசாப். சூரத்து ஜுமருடைய 10வது வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான், பொறுமையாளர்கள், சகித்தவர்கள், பொறுத்து கொண்டவர்கள், தங்களை கட்டுப்படுத்தியவர்கள், தங்களை அடக்கி கொண்டவர்கள் நாளை மறுமையிலே கணக்கின்றி கூலி கொடுக்கப்படுவார்கள். அல்லாஹு அக்பர். பொறுத்தவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது அவர்களுக்கு நாளை மறுமையிலே பிகைரி ஹிசாபின், எந்த மனிதனும் அந்த கூலியை கணக்கிட முடியாது, எந்த மனிதனும் அந்த கூலியை கற்பனை செய்ய முடியாது. அப்படிப்பட்ட கூலி பொறுமையாளர்கள் நாளை மறுமையிலே கொடுக்கப்படுவார்கள். உங்களுக்கு தெரியும், சொர்க்கவாசிகள் எல்லாம் சொர்க்கத்திலே அவர்கள் இன்பமாக இருக்கும்போது மலக்குகள் வருவார்கள். அந்த மலக்குகள் அவர்களை பார்த்து சொல்வார்கள், ஃபநிஅம உக்பஸ் ஸாபிரீன், நீங்கள் பொறுமையாக இருந்த காரணத்தால் உங்கள் முடிவு நல்ல முடிவாக ஆகிவிட்டது. சலாமுன் அலைக்கும் பிமா சபர்தும், நீங்கள் பொறுத்திருந்த காரணத்தால், சகித்திருந்த காரணத்தால், உங்களை அடக்கி இருந்த காரணத்தால் உங்கள் மீது அல்லாஹுவின் சலாம், பாதுகாப்பு உண்டாகட்டும். அன்பிற்குரியவர்களே, அப்படி இந்த அளவு அல்லாஹு தஆலா பொறுமையாளர்களின் இந்த உயர்வை பற்றி கூறுகிறான் என்றால் நாம் இந்த பொறுமையிலே எந்த தரத்திலே இருக்கிறோம், இந்த பொறுமையை நாம் எப்படி புரிந்து வைத்திருக்கிறோம், மார்க்கம் இந்த பொறுமையை பற்றி என்ன சொல்லுகிறது என்பதை தெளிவாக தெரிந்து கொண்டால்தான் நம்மில் ஒவ்வொருவரும் தன்னை பற்றி சுய பரிசோதனை செய்ய முடியும். அல்லாஹ்வின் அடியார்களே, முதலாவதாக இந்த பொறுமை என்பதை நாம் கவனித்தால் ஒரு அடியானுக்கு அல்லாஹுவோடு உள்ள தொடர்பிலே பொறுமை இருக்க வேண்டும். யாரோடு உள்ள தொடர்பிலே? அல்லாஹுவோடு உள்ள உறவிலே, அந்த தொடர்பிலே ஒரு அடியான் பொறுமையாளனாக இருக்க வேண்டும். அல்லாஹ் அவன் யார்? நமக்கு நம்மை படைத்தவன், நம்முடைய எஜமானன். நம்மை படைத்தவன் மட்டுமல்ல, அவன்தான் நமக்கு இரணமளிக்கின்றான், அவன்தான் நம்மை கண்காணிக்கிறான், அவன்தான் நம்மை வளர்க்கிறான், நம்முடைய அனைத்து தேவைகளையும் அவன்தான் நிறைவேற்றுகிறான். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ரப் படைத்தவன், வளர்ப்பவன், காப்பவன், பரிபாலிப்பவன், அருள் புரிபவன், தேவைகளை நிறைவேற்றுபவன், நம்முடைய எஜமானன், நம்முடைய தலைவன் அவன். அவனை விட உண்மையான சிறந்த தலைவன் நமக்கு யாரும் இல்லை. அவனை விட உண்மையான சிறந்த எஜமானன் வேறு யாரும் நமக்கு கிடையாது. உலக எஜமானர்கள் எல்லாம் நம்மை வெறுத்தாலும் அல்லாஹ் நம்மை வெறுக்க மாட்டான். இவர்கள் நம்மை ஒதுக்கினாலும் அல்லாஹ் நம்மை ஒதுக்க மாட்டான். இவர்கள் கோபித்தாலும் அவன் கோபிக்க மாட்டான். இவர்கள் புறக்கணித்தாலும் அவன் புறக்கணிக்க மாட்டான். நீங்கள் அவனை விட்டு விலகினால் நீ என்னிடத்திலே திரும்ப வா என்று அழைப்பவன். நாம் அவனை ஒரு முறை அழைத்தால் 70 முறை பதிலளிப்பவன். எத்தனை முறை பாவங்கள் செய்ததற்கு பிறகு அவனிடத்திலே ஓடோடி வந்துவிட்டால் அவன் பாவங்களை மன்னிப்பது மட்டுமல்ல, நீ செய்த பாவத்தின் எண்ணிக்கை அளவு உனக்கு நன்மையும் நான் தருகிறேன் என்று வாக்களித்தவன். அவனை விட கண்ணியத்திற்குரிய சங்கையான ஒரு உறவாளி, ஒரு நல்ல தொடர்புடையவன் நமக்கு வேறு யாரும் இல்லை. அன்பிற்குரியவர்களே, அல்லாஹுவோடு நமக்கு இருக்கிற தொடர்பு ஒரு வகையில் அல்ல, அவன் நம்மை படைத்தவன், நம்முடைய இறைவன் என்ற அடிப்படையில் மட்டுமல்ல, நம்முடைய எல்லா காரியங்களையும், இந்த உலகத்தினுடைய எல்லா தேவைகளையும் நமக்கு நிறைவேற்றி தருகிற சிறந்த எஜமானன். நிஅமல் மௌலா வ நிஅமன் நஸீர். சிறந்த எஜமானன், சிறந்த உதவியாளன்.
அப்படி என்றால் இந்த அடியான் தன் ரப்புக்கு செய்ய வேண்டிய கடமைகளிலே, தன் ரப்போடு உள்ள தொடர்புகளிலே எப்படி இவன் நடந்து கொள்ள வேண்டும்? இங்குதான் நம்மிலே பலர் வழி தவறுகிறார்கள். அல்லாஹுவோடு தனக்கு இருக்கிற உறவை அற்பமானதாக, மிகவும் பலவீனமானதாக ஆக்கிக் கொள்கிறார்கள். அற்ப அற்ப காரியங்களுக்கெல்லாம் அல்லாஹுவை கோபித்துக் கொள்கிறார்கள். இந்த அடியான் அல்லாஹுவை கோபிப்பதற்கு இவனுக்கு என்ன தகுதி இருக்கிறது? அல்லாஹுவை புறக்கணிப்பதற்கு, அல்லாஹுவை மறப்பதற்கு, அல்லாஹுவை அலட்சியம் செய்வதற்கு, அல்லாஹுவை விட்டு விலகுவதற்கு இந்த அடியானுக்கு என்ன தகுதி இருக்கிறது? வாழ்க்கையின் ஒவ்வொரு நொடியிலும் அல்லாஹுவின் அருளின் பக்கம் இந்த அடியான் தேவை உள்ளவனாக இருக்கிறான். ஹதீஸ் குதுசியிலே வருகிறது, அத்தஹப்பபு இலைஹிம் பினிஅமி வ அனல் கனியு அன்ஹும் வஹும் யதபகதுன இலைய பில் மஆசி வஹும் அஃகரு ஷைஇன் லதைய. அல்லாஹ் கூறுவதாக ஹதீஸ் குதுசியிலே வருகிறது, நான் என் அருளை இந்த அடியானின் மீது பொழிந்து இவனுடைய அன்பை கேட்கிறேன், இவனுடைய அன்பு எனக்கு வேண்டும் என்பதற்காக என் அருளை இவன் மீது பொழிகிறேன். ஆனால் இவனுடைய அன்பு எனக்கு தேவையில்லை. அனல் கனி, நான் முற்றிலும் நிறைவானவன், யாருடைய அன்பும் எனக்கு தேவையில்லை. இருந்தும் என் நிஅமத்துகளை, என் அருட்கொடைகளை இந்த அடியானின் மீது நான் செய்கிறேன். ஏன்? என்னை இவன் நேசிக்க வேண்டும் என்பதற்காக. ஆனால் இந்த மனிதனோ பாவங்களை கொண்டு, எனக்கு மாறுபாடு செய்வதை கொண்டு என்னுடைய வெறுப்பை தேடுகிறான். இவனோ என் அருளின் பக்கம் மிகவும் தேவை உள்ள ஒரு பரம ஏழையாக இருக்கிறான். என்னுடைய அருளுக்கு தேவையானவர்களில் மிகவும் தேவை உள்ளவன் என் படைப்புகளிலே இவன் தான். இருந்தாலும் என்னிடத்திலே இவன் பாவங்களை கொண்டு என் வெறுப்பை தேடிக் கொண்டிருக்கிறான். பார்த்தீர்களா அல்லாஹுடைய இந்த கூற்றை? அடியான் அல்லாஹுவை எந்த வகையிலே புறக்கணிக்க முடியும்? அல்லாஹுவை எந்த நேரத்திலே இவன் மறக்க முடியும்? எனக்கு இப்போது அல்லாஹுவின் உதவி தேவையில்லை, நான் நிறைவாகிவிட்டேன் என்று யாராவது ஒருவர் சொல்ல முடியுமா? மஆதல்லாஹ், அஸ்தக்ஃபிருல்லாஹில் அஸீம். அல்லாஹு தஆலா இந்த அடியானின் மீது அவ்வளவு அவனுடைய அருளை பொழிந்து கொண்டே இருக்கிறான். இந்த அடியான் முதலிலே சரி செய்ய வேண்டும் என்றால் அல்லாஹுவோடு தனக்கு இருக்கிற உறவை சரி செய்ய வேண்டும். அல்லாஹுவோடு தனக்கு இருக்கிற அந்த உறவை, அந்த நட்பை, அந்த ஈமானிய தொடர்பை சரி செய்ய வேண்டும் என்றால் அதற்கு அடிப்படை தேவை சபர் இருக்க வேண்டும், பொறுமை இருக்க வேண்டும். ஏன்? வணக்க வழிபாடுகளை செய்யும் போது, அல்லாஹுவிற்கு பொருத்தமான கடமைகளை செய்யும் போதுதான் அல்லாஹ் ஒரு அடியானை நேசிக்கிறான். ஏன் அல்லாஹ் பிலாலை நேசித்தான்? அபூ ஜஹலை நேசிக்கவில்லை, அபூ லஹபை அல்லாஹ் நேசிக்கவில்லை. ஏன் அல்லாஹு தஆலா அம்மாரை நேசித்தான்? அபூ தாலிபை அல்லாஹ் நேசிக்கவில்லை. அல்லாஹ் ஒரு அடியானை நேசிக்கிறான் என்றால் அவனுடைய நிறத்தை பார்ப்பதில்லை, அவனுடைய உருவத்தை பார்ப்பதில்லை, அவனுடைய மொழியை பார்ப்பதில்லை, அவன் யாருக்காவது அல்லாஹ்விற்கு நெருக்கமான ஒருவரின் உறவினரா என்பதை அவன் பார்ப்பதில்லை. அல்லாஹ் ஒரு அடியானின் மீது பிரியம் வைக்கிறான் என்றால் அந்த அடியானுடைய அமலை பார்க்கிறான், அவனுடைய செயல்பாடுகளை பார்க்கிறான், அவனுடைய கல்பை அல்லாஹ் பார்க்கிறான். இந்த கல்பிலே அல்லாஹ் எவ்வளவு தூரம் இருக்கிறான்? அல்லாஹ்வுடைய அன்பு, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின் மீது பற்று, அல்லாஹ்வுடைய வேதத்தின் மீது பற்று, மறுமையின் மீது ஆசை, அல்லாஹுவோடு இவனுக்கு இருக்கிற தொடர்பு எவ்வளவு என்பதை பார்க்கிறான். கண்ணியத்திற்குரியவர்களே, நம்மிலே யாராவது அவருக்கு ஒருவர் விருப்பமானவராக இருந்து அவர் ஒரு நாள் பேசாமல் இருந்தால், ஒரு நாள் அவரோடு தொடர்பு கிடைக்காமல் இருந்தால் அவர் அதற்காக ஒரு பதஷ்டப்படுகிறாரா இல்லையா? அவருடைய உள்ளத்திலே ஒரு பதட்டம் ஏற்படுகிறதா இல்லையா? என்ன ஆகிவிட்டது என்று. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுவோடு நமக்கு இருக்கிற தொடர்பிலே, அல்லாஹுவோடு நமக்கு இருக்கிற பாசத்திலே இந்த பதட்டம் நமக்கு ஏற்பட்டிருக்கிறதா? ஒரு தொழுகையின் நேரம் தவறினால், அல்லது ஒரு தொழுகை அதனுடைய ஜமாஅத் நமக்கு தவறினால், அல்லது அல்லாஹுவிற்காக குர்ஆன் ஓத வேண்டும் என்று ஒதுக்கிய நேரத்திலே குர்ஆன் ஓத முடியாமல் போனால், அல்லாஹுவை திக்ரு செய்ய வேண்டும் என்று ஒதுக்கிய நேரத்திலே அல்லாஹுவை திக்ரு செய்ய முடியாமல் போனால் நம்முடைய உள்ளத்தின் நிலைமை எப்படி இருக்கிறது சிந்தித்து பாருங்கள். ஆனால் இன்று சொல்லலாம், இன்றைய நிலைமையை பொறுத்தவரை இப்படி யார் அல்லாஹுவிற்காக வேண்டி என்று தங்கள் நேரத்தை ஒதுக்குகிறார்கள்? இன்று பல முஸ்லிம்களிடத்திலே தொழுகையே எப்படி ஆகிவிட்டது என்றால்,
நேரம் கிடைத்தால் தொழுது கொள்வது, நேரம் கிடைத்தால் பள்ளிகளிலே ஜமாத்து தொழுகையை பேணுவது, இல்லை என்றால் அவருடைய வசதிக்கு ஏற்ப தொழுவது. பெரும்பாலான தொழுகையாளிகளுடைய நிலைமை இப்படித்தான் இருக்கிறது. என்ன வருத்தம் ஏற்படுகிறது? உங்களுக்கு நேசமான ஒருவர் உங்களை அழைக்கிறார் ஒரு குறிப்பிட்ட நேரத்திலே, அந்த நேரத்திலே அவரை சந்திக்க முடியவில்லை என்றால் மனதிலே வருத்தம் ஏற்படுகிறதா இல்லையா? அல்லாஹ் நம்மை அழைக்கிறான், இந்த குறிப்பிட்ட நேரத்திலே எனக்கு முன்னால் நீ கை தூக்கி சிரம் தாழ்த்தி பணிந்து ஒரு அடிமையை போன்று எனக்கு முன்னால் இரு, உன் தேவையை என்னிடத்திலே கேளு என்று. இது நமக்கு தவறும் போது நம்முடைய உள்ளத்திலே என்ன ஒரு பதட்டம் ஏற்படுகிறது. அப்படி பதட்டம் ஏற்பட்டால் அல்லாஹ்வுடைய உறவு நமக்கு அல்ஹம்துலில்லாஹ் சரியாக இருக்கிறது. இல்லை, எத்தனையோ வணக்க வழிபாடுகள் தவறிக்கொண்டே செல்லுகின்றன. ஆனால் உள்ளத்திலே ஏறிய அந்த துருவின் காரணமாக, உள்ளத்திலே புரை கொண்ட அந்த அழுக்கின் காரணமாக, உள்ளத்திலே ஏற்பட்ட அந்த பாவங்களின் கரையின் காரணமாக வணக்க வழிபாடுகள் தவறுவதை பற்றி கவலை இல்லை. வணக்க வழிபாடுகள் தவறுகின்றன. மற்றொரு பக்கம் பாவங்களின் எண்ணிக்கை கூடிக்கொண்டே செல்கின்றன. கண்ணால் பாவம் செய்கிறான், காதால் பாவம் செய்கிறான், கையால் பாவம் செய்கிறான். வணக்க வழிபாடுகளுக்காக கொடுக்கப்பட்ட நேரங்களை எல்லாம் பாவத்திலே செலவழித்துக் கொண்டே செல்கிறான். இப்போதும் உள்ளத்திலே பயம் வரவில்லை, பதட்டம் வரவில்லை. அல்லாஹ்வுடைய வேதனை எந்த நேரத்திலே வருமோ என்று அவனுடைய உள்ளத்திலே திடுக்கம் வரவில்லை என்றால் இவனுடைய உறவு அல்லாஹ்வோடு மிக பலவீனமாக இருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ் ஒருவரை நேசிக்கிறான் என்றால் ஈமானை அடிப்படையாக வைத்து நேசிக்கிறான், அமலை அடிப்படையாக வைத்து நேசிக்கிறான். ஏன் அல்லாஹு தஆலா நபிமார்களை அவ்வளவு நேசித்தான்? காரணம் என்ன? அவர்கள் வணக்க வழிபாட்டிலே தங்களை முழுமையாக அர்ப்பணித்தவர்கள். இன்று நாம் நம்முடைய சுய தேவைகளிலே, நம்முடைய வாழ்க்கையின் சுகத்திலே இன்பத்தை தேடினால், நபிமார்கள் எல்லாம் இறை வழிபாட்டிலே இன்பத்தை தேடியவர்கள். இன்று பஞ்சு மெத்தையிலே படுத்து தூங்குவது நமக்கு சுகமாக இருக்கிறது. நபிமார்களுக்கு கால்கடுக்க அல்லாஹ்விற்கு முன்னால் நின்று வணங்குவதிலே அவர்கள் சுகத்தை தேடினார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் சுபுஹ் தொழுகைக்காக வரும்போது அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பார்க்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பாதம் வீங்கி இருந்தது, தடித்திருந்தது. கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், உங்களுடைய பாதம் இப்படி தடித்திருக்கிறது, நீங்கள் ஓய்வெடுத்துக் கொண்டிருக்க கூடாதா? ஏன் பாதம் தடித்திருந்தது? அவர்கள் அன்றைய இரவின் ஒரு பெரும் பகுதியை அல்லாஹுவை வணங்குவதில் நின்ற நிலையில் கடித்த காரணத்தால், நின்று தொழுகையிலே நின்று வணங்கிய காரணத்தால் அவர்களுடைய கால்கள் வீங்கி இருந்தன. அப்போது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, ரசூலுல்லாஹின் மனைவி, நம்முடைய தாய், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் உங்களை மன்னித்து விட்டானே, நீங்கள் ஓய்வெடுக்கலாமே என்று கேட்கும்போது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அஃபலா அகூன அப்தன் ஷகூரா, நான் அல்லாஹ்விற்கு நன்றி உள்ள அடியானாக ஆக வேண்டாமா? அல்லாஹ் என்னை மன்னித்தான், நபிமார்களின் தலைவனாக ஆக்கினான், அல்லாஹ் எனக்கு எவ்வளவு அற்கொடைகளை கொடுத்திருக்கிறான். வஅல்லமக மா லம் தகுன் தஅலம் வகான ஃபத்லுல்லாஹி அலைக அதீமா. அல்லாஹ் நபியை பார்த்து சொல்கிறான், நபியே, யாருக்கும் கற்றுக் கொடுக்காததை உமக்கு நாம் கற்றுக் கொடுத்தோம். அல்லாஹ்வுடைய அருள் உம் மீது மிக மகத்தானது என்று நபியை பார்த்து சொல்கின்றான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் அல்லாஹ்விற்கு நன்றி உள்ளவனாக ஆக வேண்டும் என்பதற்காக இப்படி என்னை வணக்க வழிபாட்டிலே வருத்திக் கொள்கிறேன் என்று. குர்ஆன் ஓதினால் ஓதிக்கொண்டே இருப்பார்கள், zikr செய்தால் செய்து கொண்டே இருப்பார்கள். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கின்றார்கள், கான ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யذ்குருல்லாஹ அலா குல்லி அஹ்யானிஹி, எல்லா நிலைமைகளிலும் எல்லா நேரங்களிலும் அல்லாஹ்வை zikr செய்து கொண்டே இருப்பார்கள். வீட்டுக்குள் வந்தால், வீட்டை விட்டு வெளியே சென்றால், மஸ்ஜிதுக்குள் வந்தால், மஸ்ஜிதை விட்டு வெளியே சென்றால், இப்படி வாழ்க்கையின் அனைத்து நேரங்களிலும் அல்லாஹ்வை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைவு கூர்ந்து கொண்டே இருப்பார்கள். அல்லாஹ்வின் எத்தனை புகழ்கள் இருக்கின்றனவோ, அல்லாஹ் எத்தனை கற்றுக் கொடுத்தானோ அந்த அனைத்து தூய வார்த்தைகளை கொண்டும் அல்லாஹ்வை புகழ்ந்து கொண்டே இருப்பார்கள். தொழுகை, இந்த தொழுகை என்ன? ஒரு வகையிலே பார்க்கும்போது அல்லாஹ்வுடைய ஒரு திக்ரின் ஒரு உச்சக்கட்ட நிலைதான் இந்த தொழுகை என்பது. ஆகவேதான் மூசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் இந்த தொழுகையை முதலாவதாக கடமையாக்கிய போது கூறினான், வஅகிமிஸ் ஸலாத லிதிக்ரி, வஅகிமிஸ் ஸலாத
லிதிக்ரி, மூசா தொழுகையை நீ நிலைநிறுத்து, லிதிக்ரி என்னுடைய நினைவு உனக்கு வருவதற்காக. ஆனால் இன்று கவலைக்குரிய செய்தி என்ன தெரியுமா? நம்முடைய தொழுகையே அல்லாஹ்வுடைய நினைவில்லாமல் இருக்கிறது. அல்லாஹ் மன்னிப்பானாக. அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் கட்டும் போதும் பலருக்கு அல்லாஹுவின் நினைவு வருவதில்லை. சலாம் கொடுத்து விடுவார்கள். இந்த தொழுகையிலே எந்த நிலையிலே என்ன ஓதினேன் என்ற நினைவு எதுவுமே இருக்காது. பாருங்கள், பலருடைய தொழுகை தக்பீர் கட்டுவதை பார்க்கலாம். ஒரு சில நொடிகளுக்குள் அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சலாம் கொடுத்து விடுவார்கள். இவர்கள் என்ன ஓதினார்கள் நிலையிலே, ருக்குயிலே என்ன ஓதினார்கள், சுஜூதிலே என்ன ஓதினார்கள், எல்லாம் அவசரம் அவசரம் அவசரம். தங்களுடைய உலக காரியம் என்று வந்துவிட்டால் அனைத்தையும் நிதானமாக செய்வார்கள். மார்க்கம் அல்லாஹ்வுடைய வழிபாடு என்றால் எல்லாவற்றையும் அவசரமாக அலட்சியமாக செய்வார்கள். இவர்களை ஷைத்தான் எப்படி வழிகெடுத்திருக்கிறான் தெரியுமா? யாராவது ஒருவர் அழகிய முறையிலே நிலையை, ருக்குஐ, சுஜூதை கண்ணியமான முறையிலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்த முறையிலே அந்த ருக்குன்களை பேணி தொழ வைத்தால், இந்த இமாம் என்ன தொழுகையை ரொம்ப சிரமப்படுத்தி இருக்கிறார், தொழுகைக்கு வருபவர்களுக்கு சிரமத்தை தருகிறார் என்பதாக சொல்லுவார்கள். எந்த விஷயத்திலே? அல்லாஹுவோடு உள்ள உறவை பேணுவதிலே, அழகிய முறையில் அதை நிறைவேற்றுவதிலே, வணக்க வழிபாடுகளிலே அலட்சியத்தை செய்துவிட்டு, இந்த அலட்சியத்தை இவர்கள் நியாயப்படுத்துவதற்காக கூறுகின்ற வார்த்தை என்ன? இவர் மக்களுக்கு சிரமத்தை ஏற்படுத்துகிறார். ஆனால் அதே சமயத்திலே தங்களுடைய துன்யாவுடைய தேவை என்று வந்துவிட்டால் வியர்வையை பொருட்படுத்த மாட்டார்கள், வெயிலை பொருட்படுத்த மாட்டார்கள், குளிரை பொருட்படுத்த மாட்டார்கள், எந்த ஒரு சிரமத்தையும் இவர்கள் பொருட்படுத்த மாட்டார்கள். எல்லா சிரமங்களையும் தாங்கிக் கொள்வார்கள். எதற்காக? துன்யாவுடைய லாபத்திற்காக. அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ் என்ன எதிர்பார்க்கிறான்? வணக்க வழிபாட்டிலே, அல்லாஹுவை வணங்குவதிலே ஒருவன் களைப்படைய வேண்டும். அல்லாஹுவை வணங்குவதிலே ஒருவன் சிரமத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். இதற்குத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த தொழுகையை பற்றி சொல்லும் பொழுது, தொழுகையை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா, பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் நீங்கள் உதவி தேடுங்கள். ஏன் தெரியுமா? இந்த தொழுகைக்கு என்ன ஒரு அல்லாஹ்விடத்திலே தரம் இருக்கிறதோ அந்த இடத்திலே அல்லாஹ் பொறுமையை வைக்கிறான். ஏன்? பொறுமையாளியின் மூலமா, பொறுமையாளிதான் தொழுகையை சரியாக நிறைவேற்ற முடியும். யாரிடத்திலே பொறுமை முழுமையாக இல்லையோ அவர் தொழுகையை சரியாக நிறைவேற்ற முடியாது. ஒருவன் சுபுஹ் தொழுகை ஜமாத்தோடு சரியான முறையிலே நிறைவேற்றுகிறான் என்றால் அவனிடத்திலே பொறுமை இருப்பதற்கு சிறந்த உதாரணம். ஒருவன் சுபுஹ் தொழுகையை ஜமாஅத்தோடு சரியாக நிறைவேற்றுகிறான் என்றால் அவனிடத்திலே பொறுமை இருப்பதற்கு அது ஒரு சிறந்த உதாரணம். ஏன் இன்று ஜமாத்துகளை, தொழுகைகளை மஸ்ஜிதுகளிலே பேண முடியவில்லை பலருக்கு? அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாட்டிலே ஏற்படுகிற சிரமத்தை தாங்கிக் கொள்வதற்குண்டான சக்தி இல்லை. நஃப்ஸ் அந்த அளவு பலவீனமாக இருக்கிறது. வணக்க வழிபாடுகளில் ஏற்படக்கூடிய அந்த சோதனைகளை, அந்த சுக குறைவுகளை அடியானால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. இவன் அல்லாஹ்விடமிருந்து தூரமாகிக் கொண்டே போகிறான். குர்ஆன் ஓத முடியவில்லை. யோசித்து பாருங்கள், எத்தனை மணி நேரங்கள் நம்மிலே பலர் டிவி பார்ப்பார்கள் அல்லது வேறு விதமான காரியங்களை செய்வார்கள். பல மணி நேரங்கள் சளைக்காமல் செய்வார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். பாவங்களை பற்றி சொல்லவில்லை, பொதுவான விஷயங்களை பற்றி சொல்கிறேன். பாவங்களை பொறுத்தவரை ஒரு முஸ்லிம் அதை விட்டு வெகு தூரமாக இருக்க வேண்டும். ஆகுமாக்கப்பட்ட பொதுவான விஷயங்களை பற்றி சொல்கிறேன். ஆனால் என்றாவது நாம் நம்மை பற்றி விசாரித்திருக்கிறோமா? நம்முடைய கல்விடத்திலே நான் குர்ஆனை தொடர்ந்து ஓதிய காரணத்தால் எனக்கு களைப்பு ஏற்பட்டது, நின்று நின்று தொழுது கொண்டே இருந்த காரணத்தால் அசதி ஏற்பட்டது, அதனால் தூங்கினேன், அதிகமாக அல்லாஹ்வை திக்ர் செய்து கொண்டிருந்த காரணத்தால் எனக்கு களைப்பு ஏற்பட்டது. அல்லாஹ் சொல்கிறான், வமினல் லைலி ஃபஸ்ஜுது லஹு வஸப்பிஹு லைலன் தவீலா. சூரத்து தஹ்ரிலே குறிப்பிடுகிறான், நபியே இரவிலே அல்லாஹ்விற்கு சுஜூது செய்யுங்கள், இரவிலே அல்லாஹ்விற்கு சுஜூது செய்யுங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சுஜூதின் அளவு என்ன தெரியுமா? அவர்கள் கியாமிலே ஓதுவார்கள் சூரத்துல் பக்ரா. 2.5 பாகங்கள் கொண்ட சூரத்துல் பக்ராவை ஓதுவதற்கு குறைந்தது சரியான முறையிலே ஓத வேண்டும் என்றால் 1.25 மணி நேரம் அல்லது 1.5 மணி நேரம் கண்டிப்பாக ஆகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தோழர்கள் சொல்லுகிறார்கள், எந்த அளவு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிலையிலே நின்றார்களோ,
எந்த அளவு நிலையிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நின்றார்களோ அந்த அளவு ருக்குஇலே நிற்பார்கள். எந்த அளவு நிலையிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நின்றார்களோ அந்த அளவு ருக்குஇலே நிற்பார்கள். பிறகு எழுந்ததற்கு பிறகு அதே அளவு நிற்பார்கள். பிறகு சுஜூதிலே சென்று அதே அளவு சுஜூது செய்வார்கள். பிறகு எழுந்து அதே நேரம் உட்கார்ந்திருப்பார்கள். பிறகு சுஜூதுக்கு சென்று அதே நேரம் சுஜூது செய்திருப்பார்கள் என்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய இரவு நேர ஒரு தொழுகைக்கு எத்தனை மணி நேரங்கள் ஆகி இருக்கும் சிந்தித்து பாருங்கள். இன்று என்ன நம்மிலே பலர் தக்பீர் கட்டியதுதான் தாமதம், சலாம் கொடுப்பது தெரியாது. அவ்வளவு விரைவாக ஏன்? ஒரு சில ஆயத்துக்கள், ஒரு சில திக்ருகள், அதுவும் உள்ளச்சம் இருக்கிறதா இல்லையா? உள்ளச்சம் ஒருவருடைய தொழுகையிலே இருக்கிறது என்றால் அவர் அவசரமாக ஒரு காலம் தொழமாட்டார். இன்று பலர் தொழுகையின் எண்ணிக்கைகளை அதிகப்படுத்துவதிலே முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். தொழுகையின் ரக்காத்துகளின் எண்ணிக்கையை அதிகப்படுத்துவதிலே முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். ஆனால் அந்த தொழுகையை சீர்படுத்தினார்களா, அழகுபடுத்தினார்களா, உள்ளச்சம் உள்ளதாக ஆக்கினார்களா என்பதிலே கவனம் செலுத்துவது கிடையாது. அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லுகின்றார்கள், இந்த வணக்க வழிபாட்டிலே பொறுத்திருப்பது, சகித்திருப்பது, இதுதான் நம்மை அல்லாஹுவோடு நெருக்கமாக்கக்கூடிய முதல் வழி. மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹுவை நாம் நெருங்க வேண்டும் என்றால், நாம் இந்தியாவில் பிறந்தால் என்ன, தமிழ் பேசினால் என்ன, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு 1400 ஆண்டுகள் கழித்து ஒரு அஜமி நாட்டிலே, ஒரு காஃபிர் நாட்டிலே பிறந்தால் என்ன, அதுவெல்லாம் அல்லாஹ்விற்கு பொருட்டல்ல. ஏன்? இது அல்லாஹ்வுடைய படைப்பு சம்பந்தப்பட்ட விதி. இது நாம தேர்ந்தெடுப்பது கிடையாது. அல்லாஹ்விடத்திலே நாம் நெருக்கமாக வேண்டும் என்றால் அல்லாஹ்வுடைய வழிபாட்டை கொண்டு மட்டுமே நெருக்கமாக முடியும். ஹதீஸ் குதுசியிலே அல்லாஹ் கூறுவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார், இன்னல்லாஹ قال من عادى لي وليا فقد آذنته بالحرب. யார் என்னுடைய ஒரு நேசனிடத்திலே சண்டை செய்கிறானோ அவனிடத்திலே நான் போருக்காக அறிவிப்பு செய்கிறேன். அல்லாஹ்வுடைய ஒரு வலி, ஒரு நேசனிடத்திலே யார் அல்லாஹ்விற்கு நெருக்கமாக ஆகிவிட்டாரோ அவருக்கு யாராவது தொந்தரவு தந்தால் அல்லாஹ் அர்ஷுக்கு மேலிருந்து என்ன செய்கிறான்? போருக்குண்டான அறிவிப்பை செய்கிறான். அல்லாஹ் யாரோடு போர் தொடுக்க அறிவிப்பு செய்து விட்டானோ அவன் வெற்றி காண முடியுமா? நிச்சயமாக வெற்றி காண முடியாது. அடுத்த அன்பிற்குரியவர்களே, இந்த அல்லாஹுவிற்கு நெருக்கமான வழியாக ஆக வேண்டும் என்றால் என்ன செய்வது? இன்று பெரும்பாலான முஸ்லிம்களுக்கு ஒரே குழப்பம். என்ன குழப்பம்? அவுலியாக்கள் என்றால் யார்? இறந்து போன நமக்கு முன் சென்ற சில மக்களை மட்டும்தான் அவுலியாக்கள் என்பதாக, மகான்கள் என்பதாக நம்பிக்கை கொண்டிருக்கிறார்களே தவிர நாமும் அவுலியாவாக ஆக முடியும், அல்லாஹ்விற்கு நெருக்கமானவர்களாக ஆக முடியும் என்ற அந்த ஈமானிய உணர்வு அவர்களுக்கு இருப்பதில்லை. ஈமானிய அந்த உந்துணர்வு அவர்களுக்கு ஏற்படுவதில்லை. காரணம் என்ன? சில பேருடைய பேச்சாக இருக்கலாம், சில பேருடைய செயல்பாடாக இருக்கலாம். ஆனால் அல்லாஹுவை பொறுத்தவரை, அவனுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அறிவுரையை பொறுத்தவரை ஒவ்வொரு முஃமினும் அல்லாஹ்வுடைய வலியாக ஆக வேண்டும், இறைநேசனாக ஆக வேண்டும். வலி என்றால் என்ன? நெருக்கமானவர், அல்லாஹ்விற்கு நெருக்கமானவர். அல்லாஹ்விற்கு நெருக்கம் அடை, அல்லாஹ்விடத்திலே நெருக்கத்தை தேட வேண்டும் என்றால் என்ன? அதற்கு அல்லாஹ் சொல்கிறான், وَمَا تَقَرَّبَ إِلَيَّ عَبْدٌ بِشَيْءٍ أَحَبَّ إِلَيَّ مِمَّا افْتَرَضْتُ عَلَيْهِ. அடியானே, நீ என்னிடத்திலே நெருக்கத்தை அடைய வேண்டுமா? எனக்கு மிகவும் க்ளோஸ், ரொம்பவும் நெருக்கமான அடியானாக ஆக வேண்டுமா? என்ன தெரியுமா செய்தி? நான் உன் மீது எதை கடமையாக்கினேனோ அதை சரியாக செய். நான் உன் மீது எதை கடமையாக்கினேனோ அதை நீ சரியாக செய். ஃபர்லான வணக்க வழிபாடுகளை, அது தொழுகையாக இருக்கட்டும், ஜகாத்தாக இருக்கட்டும், அல்லது நோன்பாக, ஹஜ்ஜாக இருக்கட்டும், எதை அல்லாஹ் ஃபர்ல் கடமையாக ஆக்கினானோ அது அல்லாஹுவோடு சம்பந்தப்பட்ட வணக்க வழிபாடுகளாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு பக்கம் அல்லாஹுவோடு இன்னொரு பக்கம் படைப்புகளோடு. உதாரணத்திற்கு, நீங்கள் பெற்றோரோடு நடந்து கொள்ள வேண்டிய வழிமுறை, இது உங்களுக்கும் உங்களுடைய பெற்றோருக்கும் இடையிலே உள்ள உறவாக இருந்தாலும் அல்லாஹுடைய கட்டளை. ஏன்?
ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ரிதர் ரப்பி ஃபீ ரிதல் வாலிதி. அல்லாஹ்வுடைய பொருத்தம் தன்னுடைய ஒரு அடியானுடைய தகப்பனுடைய பொருத்தத்திலே இருக்கிறது. ஒரு அடியான் அல்லாஹ் தன்னை பொருந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினால் தன்னுடைய தகப்பனாரை திருப்திப்படுத்தட்டும். ரிதர் ரப்பி ஃபீ ரிதல் வாலிதி. ரப்புடைய பொருத்தம் தகப்பனுடைய பொருத்தத்திலே இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் ஒருவருக்கு அவனுடைய தாய் தந்தையரில் இருவருமோ அல்லது ஒருவர் அவர்களுடைய வயது முதிர்ந்த காலத்திலே அவர்கள் அந்த அடியானோடு வாழ்ந்து அதன் மூலமாக அவன் சொர்க்கம் செல்லவில்லை என்றால் அவன் நாசமாகட்டும், அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படாது என்று சொன்னார்கள். ஹதீசுகளில் நீங்கள் பார்த்தால் எங்கெல்லாம் பெரும் பாவங்களை பற்றிய நினைவூட்டல் வந்திருக்கிறதோ, அல்லாஹ்விற்கு மாறு செய்வது, ஷிர்க் செய்வது முதலாவது பாவமாக எண்ணப்பட்டால் இரண்டாவது பாவமாக எது எண்ணப்படுகிறது? உக்கூகுல் வாலிதைன். உக்கூகுல் வாலிதைன், பெற்றோருக்கு மாறு செய்வதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எண்ணுகிறார்கள். கடைசி கியாமத்துடைய காலத்திலே பல பெரும் பாவங்கள் மக்களுக்கு மத்தியிலே சர்வசாதாரணமாக வந்துவிடும் என்று மக்களின் ஈமானிய அலட்சிய நிலையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படம் பிடித்து நமக்கு சொன்னபோது அப்போது கூறினார்கள், மறுமை நெருங்க நெருங்க மக்களுடைய ஈமான் எப்படி பலவீனம் அடையும் என்றால், தன் நண்பனோடு நெருக்கமான பழக்கம் வைத்திருப்பான், தன் தந்தையை தூரமாக்கி விடுவான். தந்தையின் நிலைமை என்ன? விசாரிக்க மாட்டான். தந்தை எப்படி இருப்பார்? விசாரிக்க மாட்டான். தந்தையை புறக்கணித்து வாழ்வான், நண்பனோடு நெருக்கமாக வாழ்வான். இன்னும் ஒரு அடையாளம் என்ன? தன் தாயை பகைத்துக் கொள்வான், தன் மனைவிக்கு கீழ்ப்படிந்து நடப்பான். அன்பிற்குரியவர்களே, தன் தாயை அவன் முறைத்துக் கொள்வான், தாய்க்கு மாறு செய்வான், தாயோடு சுமூகமான உறவு இருக்காது, ஆனால் தன் மனைவிக்கு கீழ்ப்படிவான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இப்படி இரண்டு விதமான வணக்க வழிபாடுகள். ஒன்று நேரடியாக அல்லாஹ்வோடு சம்பந்தப்பட்டவை, அது தொழுகை, நோன்பு, ஹஜ்ஜை போன்று. இன்னொன்று அல்லாஹ்வோடும் அதற்கு ஒரு பக்கம் இருக்கிறது, அடியார்களோடும் அதற்கு ஒரு பக்கம் இருக்கிறது. பெற்றோர்களுடைய உறவை போல, அண்டை வீட்டார்களுடைய உறவுகளை போல, நமக்கு கீழ் உள்ளவர்களுடைய உறவுகளை போல, ஏனைய உறவினர்களுடைய உறவுகளை போல, மற்ற பொது சமுதாயத்தின் உறவுகளை போன்று இந்த எல்லா விஷயத்திலும் எது கடமையாக்கப்பட்டதோ, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எதை ஃபர்லாக ஆக்கிவிட்டானோ அதை சரியாக செய்தாக வேண்டும். சிலரை பாருங்கள், தன் பெற்றோருக்கு கொடுக்க மாட்டார்கள், வெளியிலே ஏழை எளியவர்களுக்கு என்று தான தர்மங்களை அள்ளி வீசுவார்கள். இவர்களை பொறுத்தவரை இவர்களுடைய தான தர்மத்திற்கு அல்லாஹ்விடத்தில் எந்த மதிப்பும் கிடையாது. ஏன்? இவன் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு இணங்க தர்மம் செய்பவனாக இருந்தால், அல்லாஹ் குர்ஆனிலே தர்மத்தை எங்கெல்லாம் ஆரம்பம் செய்கிறானோ, தர்மத்தை பற்றி எங்கெல்லாம் விளக்குகின்றானோ, யஸ்அலூனக மாதா யுன்ஃபிகூன், யஸ்அலூனக மாதா யுன்ஃபிகூன், குல் மா அன்ஃபக்தும் மின் கைரின் ஃபலில் வாலிதைன். நபியே, உங்களிடத்திலே தர்மத்தை பற்றி கேட்கிறார்கள். நீங்கள் எதை தர்மம் செய்தாலும், எதை நீங்கள் அல்லாஹ்வுடைய பாதையிலே நீங்கள் விருப்பமாக கொடுத்தாலும் முதலாவதாக பெற்றோருக்கு கொடுங்கள். யாருக்கு? லில் வாலிதைன், பெற்றோருக்கு கொடுங்கள். அதற்கு பிறகு நெருக்கமான உறவினர்கள், பெற்றோருடைய அண்ணன், பெற்றோருடைய தம்பி, பெற்றோருடைய அக்கா, பெற்றோருடைய சிறிய சகோதரி என்று நெருக்கமான உறவினர்களுக்கு கொடுங்கள். இன்றைய காலத்தை பொறுத்தவரை ஒரு மகன் சம்பாதித்து விட்டால் அவனுடைய சம்பாத்தியம் தனக்கே சொந்தமானது, தன்னை பெற்றெடுத்த பெற்றோருக்கு இதில் எந்த பங்கும் இல்லை என்று நினைக்கிறார்கள். பொதுவான ஒரு எண்ணம் இது முஸ்லிம்களிடத்திலும் பரவி கொண்டிருக்கிறது. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபத்வா கொடுத்தார்கள். என்ன ஃபத்வா கொடுத்தார்கள்? அன்த வ மாலுக லி அபீக, நீயும் உன் சொத்தும் உன்னுடைய தந்தைக்கு சொந்தமானது. எந்த அளவிற்கு அவருக்கு உரிமை உண்டு? நீ சம்பாதித்த சொத்திலிருந்து நீ வெளியேறி விடு என்றால் அப்படியே அவன் வெளியேறி விட வேண்டும். அந்த அளவிற்கு பிள்ளை சம்பாதித்த சொத்திலே பெற்றோருக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உரிமையை வழங்கி இருக்கிறார்கள். ஆகவே கடமையான விஷயங்களிலே ஒரு அடியான் அல்லாஹ்வோடு தனக்குள்ள உறவை சரி செய்ய வேண்டும். இதற்கு என்ன தேவை? சபர் தேவை, பொறுமை தேவை. நஃப்சு சொல்லும் தொழுகையிலே அலட்சியம் செய்ய சொல்லி, நஃப்சு சொல்லும் தொழுகையை சுருக்கமாக செய்ய சொல்லி, நஃப்சு சொல்லும் ஹதீஸிலே இருக்கிறது எப்போது எழுந்திருக்கிறோமோ அப்போது தொழுது கொள்ளலாம் என்று. நஃப்சு சொல்லும் குர்ஆன் ஓதுவது என்ன கடமையா?
குர்ஆன் ஓதுவது என ஃபர்லா, கொஞ்ச அளவு ஓதிவிட்டோம் போதும் என்பதாக நஃப்ஸ் வணக்க வழிபாட்டை பொறுத்தவரை குறைவானதை கொண்டு போதுமாக்கி கொள்ள சொல்லும். நஃப்ஸை பொறுத்தவரை நஃப்ஸ் நம்முடைய உள்ளம் இருக்கிறது அல்லவா, இந்த தீய ஆன்மா, இது வணக்க வழிபாட்டை பொறுத்தவரை குறைவானதை கொண்டு திருப்தி கொள். ஆனால் துன்யா என்று வந்துவிட்டால், உலகம் என்று வந்துவிட்டால், பொருளாதாரம் என்று வந்துவிட்டால் குறைவானதை கொண்டு திருப்தி அடைய செய்யாது. எவ்வளவு முடியுமோ இன்னும் 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 என்று அதிகத்தை தேடிக்கொண்டே இருக்கும். அல்லாஹ் சொல்வது போன்று அல்ஹாக்குமுத் தகாசுர் ஹத்தா ஸுர்துமுல் மகாபிர், இன்னும் வேண்டும் வேண்டும் என்ற ஆசை உங்களை மறதியிலே ஆழ்த்திவிட்டது. இதே நிலையில் நீங்கள் கபரை சந்தித்து விடுகிறீர்கள். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ் கூறுகிறான், அடியானே நீ என்னை நெருங்க வேண்டுமா, கடமையானதை முதலாவது சரியாக செய். கடமையானதை செய்யாமல் என்னை நீ நெருங்க முடியாது. அடுத்து அல்லாஹ் கூறுகிறான், வமா யஸாலு அப்தி யதகர்ரபு இலைய பின்னவாஃபில், உபரியான வணக்க வழிபாடுகள், உபரியான நஃபிலான வணக்க வழிபாடுகளை கொண்டு என் அடியான் என்னிடத்திலே நெருங்கி வந்து கொண்டே இருக்கிறான். ஃபர்லான தொழுகைகள், ஃபர்லான ஜகாத், ஃபர்லான ஹஜ், கடமையான உம்ரா, இப்படி வணக்க வழிபாடுகளிலே எது கடமையாக்கப்பட்டதோ இந்த கடமைக்கு மேலும் தன் மீது அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தும் விதமாக, எப்படி அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தும் விதமாக சொர்க்கத்திலே உயர்ந்த தரத்தை அடைய வேண்டும் என்ற அந்த நோக்கத்திலே அடியான் அல்லாஹ்விற்காக வணக்க வழிபாடுகளை அதிகரித்துக் கொண்டே செல்ல வேண்டும். நஃபிலான தொழுகைகள், இரவுடைய தொழுகை, லுஹாவுடைய தொழுகை, வுது செய்ததற்கு பிறகுள்ள தொழுகை, அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தும் விதமாக தொழுகை, தான் செய்த பாவங்களை நினைத்து பாவ மன்னிப்பு கேட்பதற்காக ஸலாத்து தௌபா, தன்னுடைய தேவைகளை அல்லாஹ்விடத்திலே நிறைவேற்ற கூறி ஸலாத்துல் ஹாஜத், இப்படி நஃபிலான தொழுகைகளை எதையெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு முறைப்படுத்தி கொடுத்திருக்கிறார்களோ அந்த நஃபிலான தொழுகைகள், திக்ர் செய்வது, வணக்க வழிபாடுகளிலே ஒரு வணக்க வழிபாட்டுக்கு அளவே இல்லை என்றால் அது திக்ர் மட்டும்தான். வஸ்ஸாகிரீன அல்லாஹ கஸீரன் வஸ்ஸாகிராத் யா அய்யுஹல்லதீன ஆமனு ذ்குருல்லாஹ ذிக்ரன் கஸீரா. அல்லாஹ் தஆலா மற்ற வணக்க வழிபாடுகளை பொறுத்தவரை எல்லாம் அதை ஒரு அளவோடு அங்கே சொல்கிறான். ஆனால் திக்ர் என்று வரும் பொழுது, அல்லாஹ்வுடைய நினைவு என்று வரும் பொழுது, மூமின்களே அல்லாஹ்வை நினைத்துக் கொண்டே இருங்கள், அதிகம் அதிகம் நினைத்துக் கொண்டிருங்கள். காலையிலே, மாலையிலே, இரவிலே, பகலிலே, உட்காரும் போது, நிற்கும் பொழுது, தூங்கும் போது, தூங்கி எழுந்திருக்கும் போது என்று எல்லா நிலையிலும் அல்லாஹ்வுடைய திக்ர். அல்லாஹ் சொல்கிறான், இப்படி நஃபிலான வணக்க வழிபாடுகளை கொண்டு என்னை நீ சந்தோஷப்படுத்தினால் என்னை நெருங்கிக் கொண்டே இருக்கிறாய். எந்த அளவு அல்லாஹ்விற்கும் அந்த அடியானுக்கும் இடையில நெருக்கம் ஏற்படுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் கூறியதாக சொல்கின்றார்கள், ஹத்தா உஹிப்பஹு, நான் அவனை நேசிக்கும் வரை. ஒரு நேரம் இருந்தது, இந்த அடியான் அல்லாஹ்வின் மீது உள்ள அன்பால் இந்த வணக்க வழிபாடுகளை செய்து கொண்டே இருந்தான். இப்படி வணக்க வழிபாடுகளை செய்து கொண்டே இருந்த காரணத்தால் கடைசியில் அல்லாஹ்விடத்தில் எந்த ஒரு உயர்ந்த தரத்தை அடைகிறான், அல்லாஹ் இவனை நேசித்து விடுகிறான். ஹத்தா உஹிப்பஹு, அல்லாஹ் நம்மை படைத்த அல்லாஹ், நம்முடைய ரப்பு நம்மை நேசிக்கிறான் என்றால் இதைவிட ஒரு சிறந்த பாக்கியம் இருக்க முடியுமா? உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு முறை மஸ்ஜிதிலே அமர்ந்திருந்த போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தார்கள். உபையே, நீ குர்ஆன் ஓது, நான் கேட்க வேண்டும் என்று சொன்னார்கள். அல்லாஹ் எனக்கு அப்படி கட்டளையிட்டான் என்று சொன்னார்கள். உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அழுது விட்டார்கள். யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் என் பெயரை கூறினானா? அல்லாஹ் என் பெயரை கூறினானா? நான் குர்ஆன் ஓத நீங்கள் கேட்க வேண்டும் என்று. சுப்ஹானல்லாஹ். இப்படி அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ் நம்மை நேசிக்கக்கூடிய அந்த தரத்திற்கு நாம் மாறிவிட்டால் நாம் என்ன துஆ கேட்டாலும் அல்லாஹ் கொடுத்து விடுவான். அல்லாஹ் கூறுவதை பாருங்கள், ஃபைதா அஹ்பப்துஹு, நான் அவனை நேசித்தால் குன்து ஸம்அஹு அல்லதி யஸ்மஉ பிஹி, அவன் கேட்கின்ற காதாக ஆகிவிடுவேன். வ பஸரஹு அல்லதி யுப்ஸிரு பிஹி, அவன் பார்க்கின்ற பார்வையாக. வ யதஹு அல்லதி யப்திஷு பிஹா, அவன் பிடிக்கின்ற கையாக. வ ரிஜ்லஹு அல்லதி யம்ஷி பிஹா, அவன் நடக்கின்ற காலாக ஆகிவிடுவேன். அதாவது என்ன பொருள் இதற்கு? மார்க்க அறிஞர்கள் என்ன சொல்கிறார்கள்? இந்த அடியான் இந்த நிலைக்கு அடைந்து விட்ட அடியானுடைய எல்லா செயல்பாடுகளும் அல்லாஹ்வுடைய விருப்பத்திற்கு ஏற்பவே இருக்கும். அல்லாஹ்வை அதிருப்திப்படுத்தக்கூடியதாக, அல்லாஹ்வுக்கு கோபத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்காது.
அடுத்து சொல்கிறான் அல்லாஹ் தஆலா வஇன் சஅலனி லஉஅதியன்னஹு இவன் என்னிடத்திலே கேட்டால் சத்தியமாக நான் இவனுக்கு அதை கொடுப்பேன் வலையின் இஸ்தஆதனி லஉஈதன்னஹு இவன் என்னிடத்திலே பாதுகாப்பு தேடினால் இவனை நிச்சயமாக நான் பாதுகாப்பு தேடுவேன் வமா தரத்தத்து அன் ஷைஇன் அன ஃபாயிலுஹு தரத்துதி அன் நஃப்ஸில் முஃமின் யக்ரஹுல் மௌத் வ அன அக்ரஹு மஸஅதஹு எந்த அளவு அல்லாஹ்வுடைய விருப்பம் இந்த அடியானின் மீது இறங்குகிறது என்றால் அல்லாஹ் சொல்கிறான் நான் ஒரு காரியத்தை செய்ய நினைத்தால் அதிலே தயக்கம் காட்ட மாட்டேன் ஆனால் அதே சமயத்திலே என்னுடைய நெருக்கத்தை அடைந்த என்னுடைய விருப்பத்தை அன்பை அடைந்த இந்த அடியான் இவனுடைய உயிரை கைப்பற்றுவதில் மட்டும்தான் நான் தயக்கம் காட்டுகிறேன் ஏன் தெரியுமா இவனுடைய உயிரை நான் கைப்பற்ற நினைக்கிறேன் இவனோ மௌத்தை வெறுக்கிறான் மௌத்தை விரும்பவில்லை ஏன் இன்னும் அதிகமாக அமல் செய்ய வேண்டும் இன்னும் நல்ல காரியங்களை செய்ய வேண்டும் என்ற விருப்பத்திலே இவன் வாழ்க்கையை நேசிக்கிறான் மௌத்தை இவன் விரும்பவில்லை இவனுக்கு விருப்பமில்லாத ஒன்றை நான் செய்வதற்கு தயங்குகிறேன் என்று அல்லாஹ் கூறுவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார் வேறு எந்த காரியத்தை செய்வதிலும் நான் தயக்கம் காட்டுவதில்லை என்னுடைய அடியானுக்கு என்னுடைய நெருக்கத்தை அடைந்த இந்த அடியானுக்கு வெறுப்பான ஒரு காரியம் அதாவது மௌத் இவனுடைய உயிரை கைப்பற்றுவதிலே நான் அந்த அளவு தயக்கம் காட்டுகிறேன் அன்பிற்குரியவர்களே இந்த உலக வாழ்க்கை அல்லாஹ் நமக்கு கொடுத்த ஒரே ஒரு சந்தர்ப்பம் தான் 2 முறை இந்த சந்தர்ப்பங்கள் கொடுக்கப்படுவது கிடையாது நம்முடைய நஃப்ஸை அடக்கி வணக்க வழிபாடுகளிலே இதை ஈடுபடுத்தி அல்லாஹ் நமக்கு விதித்ததை கொண்டு திருப்தி அடைந்து வணக்க வழிபாடுகளை கொண்டு நம் வாழ்க்கையை செழிப்பாக்கினால் இந்த உலகத்திலும் அதற்குரிய அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துகளை பரக்கத்துகளை அனுபவிப்போம் மறுமையினுடைய ரஹ்மத்துகளோ மறுமையினுடைய அந்த அல்லாஹ்வின் வெகுமதிகளோ அளவிட முடியாது வரிஸ்கு ரப்பிக கைரு அப்கா அல்லாஹ் சொல்லுகிறான் நபியே இறைவன் நாளை மறுமையிலே உமக்கு கொடுப்பது உங்களுடைய தோழர்களுக்கு மூமின்களுக்கு கொடுப்பது இந்த உலக வாழ்க்கையை விட சிறந்தது நிரந்தரமானது ஆகவே அன்பிற்குரியவர்களே நாம் முயற்சி செய்வோமாக அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாட்டிலே நம்மை ஈடுபடுத்துவோமாக பாவங்களை விட்டு விலக்கிக் கொள்வோமாக அல்லாஹ்விற்கு விருப்பமான சாலிஹான நல்ல மூமின்களிலே அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்கி அருள்வானாக அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ லீ வ லக்கும்